Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து முக்கியமான எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போற क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல வந்து சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல அந்த சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல நிறைய அளவு குதிரை வணிகம் நடைபெறும். இத பத்தி யார் எழுதியிருப்பா அப்படினா வாசப். அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் அந்நிய நாட்டு பயணிகள் அப்படிங்கும்போது நமக்கு அதுல வந்து क्वेश्चन டெட்ல வந்து நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ குதிரை வணிகம் பத்தி வாசப் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. அவர் என்ன செஞ்சிருப்பாரு எப்படி எழுதியிருப்பாரு அப்படினா 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. சரியா? அதுல 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்தினாலான 200 தினார்கள் ஆகும் அப்படின்னு எழுதுவார். சரியா? அதாவது மேம் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஹிஸ்ட்ரி கொஷின் இல்லை குரூப் 4 குரூப் 2 எழுதுனவங்கலாம் எழுதியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஷின் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இது. இது என்ன அப்படின்னா இதை எப்படி கேட்டிருக்காங்க, இதுவும் ஒரு ப்ரீவியஸ் டெட் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் தான். என்ன அப்படின்னா சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து யார் பதிவு செஞ்சிருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அதில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது யாரு அப்படின்னா வாசப். சரியா? வாசப் சோழர்கள் பாண்டியர்கள் காலகட்டங்களில் வரும். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம்.